Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Ola Roadster X அப்புறம் Roadster X Plus இந்த பைக் மாடல்ஸ் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, Ola ரீசன்ட்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளான ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ்ஸை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோட்ஸ்டர் சீரீஸ் பார்த்தீங்க, அதாவது இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குன்னு ஓலா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்புறம் ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ். இதில் இன்னொரு விஷயம் ஓலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ரோட்ஸ்டர் எக்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மோட்டார் சைக்கிளோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரைசிங் அதாவது இந்த 75,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி பிரைசஸ் தான் சொல்லியிருக்காங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் இந்த பிரைசிங் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ மாறும்னு பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு அப்புறம் ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரோட்ஸ்டர் எக்ஸ் பிளஸோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 1.20 லேக்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த ஓலாவோட எக்ஸ் சீரீஸ் பைக்ஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் எக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைக் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோவாட்டில் 9.3 ஹெச்பி பவர் வந்து மிட் மவுண்டட் மோட்டார்லேருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓலா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேட்டரி பேக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2.5 கிலோவாட் பேட்டரி பேக்ஸ், 3.5 கிலோவாட் பேட்டரி பேக், அப்புறம் 4.5 கிலோவாட் பேட்டரி பேக். இந்த 3 பேட்டரி பேக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 2.5 கிலோவாட் பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74,999 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்டரி பேக்கில் உங்களுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 105 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோவாட் பேட்டரி பேக். இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 84,999 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்டரி பேக்கோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 196 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 118 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லாஸ்ட் பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட் பேட்டரி பேக். இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 94,999 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்டரி பேக்கோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 252 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 118 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி பேக் 0 to 40 கிலோமீட்டர் பர் ஹார் 3.4 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓலாவோட எக்ஸிஸ்டிங் ஓலா ஹைப்பர் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து கம்பேட்டபிளாக இருக்கும்னு ஓலா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோட்ஸ்டர் எக்ஸோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 4 இன்ச்சில் கலர் எல்சிடி ஸ்க்ரீன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2025லேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு ஓலா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓலாவோட ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் மாடல் தான். இதில் வந்து உங்களுக்கு 15 PS பவர் மோட்டார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேட்டரி பேக்கில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட் பேட்டரி பேக், அப்புறம் 9.1 கிலோவாட் பேட்டரி பேக். இந்த 4.5 கிலோவாட் பேட்டரி பேக்கோட ப்ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 1,04,999ல எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்டரி பேக்கோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 252 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேட்டரி பேக்கான 9.1 கிலோவாட் பேட்டரி பேக்கோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 1,54,999 எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேட்டரி பேக்கோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 501 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஹையஸ்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி பேக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி பேக் 0 to 40 கிலோமீட்டர் பர் ஹார் 2.7 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓலா ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓலாவோட ஹைப்பர் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் மாடலோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், இப்போ வந்து ஓவரால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதில் அதாவது இந்த ஓலா ரோட்ஸ்டரோட எக்ஸ் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா IP67 வாட்டர் ப்ரூஃப் அப்புறம் டஸ்ட் ப்ரூஃப் சர்டிஃபைட் பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் மோட் கிடைக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிரேக் பை ஒயர் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 4.3 இன்ச்சில் இருக்கக்கூடிய கலர் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 3 ரைடிங் மோட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், நார்மல், அப்புறம் ஈகோ. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் கேபிள் வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
மிட்ரே மோட்டார் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் எம்சிஓட உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்ஸ்டரோட எக்ஸ் பிளஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.1 கிலோவாட்டில் ஓலாவோட 680 பாட் செல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 11 கிலோவாட்டில் 15 ஹெச்பி பவர் கொடுக்கக்கூடிய மிட் மவுண்டர் மோட்டாரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ்பிரஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த 2 பைக்லையுமே, அதாவது ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்புறம் ரோட்ஸ்டர் எக்ஸ் பிளஸ் 2 பைக் மாடல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவாட்டில் ஸ்டாண்டர்ட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2.2 கிலோவாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனலாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்ஸில் 3 இயர்ஸ்க்கு வாரண்டி வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5 to 8 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்டபிள் ஆகும்னு ஓலா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் பவன்.